வணக்கம். வாழ்க வளமுடன். பஞ்சாங்கத்தில் பஞ்ச அங்கங்கள் பற்றி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பஞ்சங்கங்களிலே முக்கியமான ஒரு அங்கம், எல்லாம் முக்கியமானதுதான் என்றாலும் கூட யோகங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். யோகங்கள் மொத்தம் 27 யோகங்களிலே இந்த 27 யோகங்கள் ஒவ்வொருடைய சாதகத்திலும் ஏதாவது ஒரு யோகம் இருந்துதான் ஆகும். நீங்கள் பிறக்கின்ற அந்த சனன காலத்தில், சனன நேரத்தில், அந்த சனன நாளிகையிலே அந்த 27 யோகங்களில் ஒரு யோகத்தில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த யோகம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல யோகக்காரன் என்று கூறுகிறார்களே, அது அந்த யோகத்தில் பிறந்தவர்களை பற்றித்தான். நட்சத்திரம், திதி, யோகம் என்ற அடிப்படையில் இப்போ யோகத்தை பற்றி 1வது யோகம் விஷ்கம்பர், 2வது யோகம் ரிதி, 3வது ஆயுஷ்மான், 4வது சம்பாக்கியம், 5வது யோகம் சோபன யோகம், 6வது அதிகண்டம், 7வது சுகர்மம், 8வது திருதி, 9வது யோகம் சூலம், 10வது யோகம் கண்டம், 11வது யோகம் விருத்தி, 12வது யோகம் துருவம், 13வது யோகம் வியாகாதம், 14வது யோகம் கர்ஜனம், 15வது யோகம் வஜ்ரம், 16வது யோகம் சித்தி, 17வது யோகம் வியதிபாதம், 18வது யோகம் வரியான், 19வது யோகம் பரிகம், 20வது யோகம் சிவம், 21 சித்தம், 22 சாத்தியம், 23 சுபம், 24 சுப்ரம், 25 பிராமியம், 26 ஐந்திரம், 27 வைதுருதி. இதிலே யோகங்களிலே ஒரு குறிப்பிட்ட யோகங்கள் என்ன, குறிப்பிட்ட யோகங்கள் சுப யோகங்களாகவும், சில யோகங்கள் அபயோகங்களாகவும், சில நல்ல காரியங்களுக்கு சொல்லப்படுகின்ற யோகங்கள் இருக்கின்றன. பெரும்பாலும் யோகம் என்பது அது எல்லாருக்கும் நல்ல ஒரு சிறப்பை தரும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அன்பர்களே, உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்து அந்த யோகம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த சாதகத்தை புரட்டி பார்த்தீர்கள் என்றால், திதி, நட்சத்திரம், யோகம் என்றெல்லாம், அங்கே கர்ணம் என்றெல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு நீங்கள் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை தெரிந்து பயன்பெறுமாறு உங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.